أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படக்கூடிய புதுமைகள் ஒவ்வொரு புதுமையும் விதர்கள் ஒவ்வொரு விதத்தும் வழிகளில் ஒவ்வொரு வழிகளிலும் நாளை மறுமை நம்மை நரகத்தில் கொள்வதை சேர்க்கும் என்று கூறினார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தவாத்தாபீன்கள் மீதும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று கூறிய முறையை ஆரம்பம் செய்யும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக 10 மாத கால செயல் திட்டத்தை நாம் எடுத்திருக்கிறோம். எது சம்பந்தம் என்றால் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கிற தலைப்பின் கீழ் இந்த 10 மாத காலம் ஏப்ரல் 2026 முதல் ஜனவரி 2027 வரைக்கும் இந்த 10 மாத காலம் இந்த செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறோம். அதுல இந்த ஏப்ரல் மாதத்துல அன்னலாரின் ஆட்சி முறை என்கிற தலைப்பின் கீழாக ஒரு செயல் திட்டத்தை எடுத்து இந்த மாதம் முழுக்க இந்த தலைப்பின் ஊடான செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இந்த மாதத்துல அன்னலாரின் ஆட்சி முறை என்கிற செயல் திட்டத்தை எடுத்து அதுவே இந்த ஜிம்மாவுடைய தலைப்பாக எடுத்து சில தகவல்களை உங்களிடத்தில் நாம் சொல்லவிருக்கிறோம். பொதுவாக இன்றைய உலகத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சி முறைகள், ஆட்சியாளர்களுடைய பண்புகள் இன்றைக்கு
எப்படி ஆட்சி அதிகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஒன்று, மத ரீதியிலான பிரித்தாளும் சூழ்ச்சியான ஒரு ஆட்சி. இது 80க்கும் 20க்குமான தேர்தல் என்று சொல்லி சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து அதில் பெரும்பான்மை வாக்குகளை மட்டும் பெற்று சிறுபான்மையை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி என்கிற ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் மக்களிடத்தில் வரி என்கிற பெயரில் கொள்ளையடித்து அல்லது இன்ன பிற பல பெயர்களில் மக்களிடத்தில் இருந்து பணத்தை பறித்து அதிலிருந்து மக்களுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளையும் செய்யாமல் மக்களுக்கான திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அவர்களுக்காக அதை செயல்படுத்தாமல் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பொருளாதாரத்தை செலவழிக்காமல் அந்த பொருளாதாரத்தை ஊழல் செய்து சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய ஆட்சியாளர்களை இன்றைக்கு கண்முன்னால் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் மக்களுக்கு பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுக்கிறது. எங்களை ஆட்சி கட்டளையில் அமர வைத்தால் உங்களுக்காக வேண்டி இதை நிறைவேற்றுவோம், அதை நிறைவேற்றுவோம், உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம், எங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி பல வாக்குறுதிகளை விட்டெறியக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்ப இன்றைய கால ஆட்சி முறை என்பது ஆட்சியாளர்களுடைய பண்புகள் இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அதற்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறார். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை ஆன்மீக தலைவராக பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுடைய வரலாற்றில் அந்த ஆட்சியை எப்படி நடத்தி காட்டினார்கள் என்பதில் நமக்கு தெளிவாக தெரிகிறது. எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்திலே அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்திலே இருந்த பொருளாதார மந்த நிலையை மாற்றி பொருளாதாரத்தில் அந்த நாட்டை மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு போன ஒரு வரலாற்றை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ஒருவர் அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே ஒருவர் இறந்து அவருடைய ஜனாசா ஆரம்ப காலகட்டத்தில் இறை தூதர் அவர்களுக்கு கொண்டு வரப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், இந்த ஜனாசா இந்த மனிதர் யாருக்கேனும் கடன் பெற்றிருக்கிறாரா? ஆம், கடன் பெற்றிருக்கிறார். இந்த கடனை அடைக்கிற பொறுப்பு வாரிசு யாரும் இருக்கிறார்களா? இல்லை என்று சொல்லப்பட்டால் இந்த ஜனாசாக்கு இந்த மையத்துக்கு நீங்களே தொலை வையுங்கள் என்று தான் தொலை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலகட்ட மதீனா ஆட்சியில அப்ப பொருளாதாரத்துல மிகப்பெரிய தேக்கம் இருந்தது. அரசு கஜானா காலியாக இருந்த ஒரு தருணம் அது. பிற்காலம் 10 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாக ஒரு காலம் வருகிறது. அப்போது இதே மாதிரி ஒரு தருணம், ஒரு ஜனாசா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அதே போன்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, இவர் யாருக்கேனும் கடன் உதவி கொடுக்கிறவா, கடன் பெற்றிருக்கிறாரா என்று கேட்கப்படுது. உடனே அவருக்கு வாரிசு இருந்தாலும் சரி, பொறுப்பேற்க ஆள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை, இவர் எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறாரோ அது எத்தனை தொகையாக இருந்தாலும் சரிதான், எத்தனை லட்சங்களாக இருந்தாலும் சரிதான், அதை அடைக்கிற பொறுப்பை இந்த அரசு ஏற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி, இந்த மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை இன்றைக்கு மத்தியில் மாநிலத்தில் ஆளக்கூடிய ஏதோ ஒரு ஆட்சி கொடுக்க முடியுமா? இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கிறாங்களே, எங்க தேர்தலில் ஜெயிக்க வச்சா உங்களுக்கு பிரிட்ஜ் தரோம்,
8000 ரூபாய் கூப்பன் தர்றோம், ஆண்கள் பெண்கள் இலவசமா போற போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ ஆக்குறோம், இன்னும் ஏராளமான பல திட்டங்களை உங்களுக்காக தருகிறோம், திருமணம் முடிச்சா உங்களுக்கு ஒரு பவுன் தங்க தர்றோம், குழந்தை பிறந்துட்டா மோதிரம் போடுறோம், இப்படி என்னால் கவர்ச்சியான வாக்குறுதிகளை அள்ளி வீசுறார். இதை கேட்ட அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் பல லட்சம் கோடிகள் தேவைப்படும். இது எப்படிப்பா செய்ய முடியும் உங்களால? அரசு கஜானாவுல இவ்வளவு பொருளாதாரம் குவிந்திருக்கிறதா? ஆல்ரெடி கடல்ல இருக்கிறது. கடனை அடைக்கவே இந்த அரசுக்கு வக்கில்லை. இதுக்கு மேல இவ்வளவு பெரிய திட்டங்களை போட்டு இந்த பொருளாதாரத்தை எங்கிருந்து கொண்டு வருவே என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வியும் முன்வைக்கிறார். அப்படி என்றால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் படக்கூடிய கடனை அடைக்கிற உத்தரவாதத்தை இதை இங்க இருக்கிற ஏதோ ஒரு அரசு எடுக்குமையானால் அதை விமர்சகர்கள் எப்படி பார்ப்பார்கள்? அந்த அரசையே காலி செய்யக்கூடிய அளவிற்கு கலைத்து விட்டு சென்று விடுவார்கள். ஏன்னா அப்படித்தான், யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் கட்ட முடியாத கடனை அடைக்கிற உத்தரவாதத்தை அந்த அரசு ஏற்கும் என்கிற ஒரு வாக்குறுதியை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு கொடுத்தார். அப்ப எப்படியான பொருளாதாரத்தில் உச்ச நிலையில மக்களை, ஆட்சியை வழி நடத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். சரி, இந்த திட்டம் என்பது எப்படி சாத்தியமாகிறது? அல்லாஹ் நம்மை படைத்த இறைவன் ஜக்காத் என்கிற ஒரு திட்டத்தை கொடுத்து அதன் ஊடாகத்தான் இந்த வளர்ச்சியை அந்த நாட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் சாத்தியமாக்கினார். ஜக்காத்னா எப்படி? அது 88 கிராம் தங்கம். அது இன்னைக்கு எவ்வளவு விலை மதிப்பில் இருக்கிறது? 1.25 லட்சம் இருக்கும் என்றால் அந்த ஒரு பவுன் 1.25 லட்சம் என்றால் எத்தனை பவுன் என்றால் 11 பவுன், 88 கிராம். அந்த 11 பவுனுக்கு இத்தனை லட்சத்தை மல்டிப்ளை பண்ணா இவ்வளவு பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் ஜக்காத்து கொடுக்க கடமையானவர், தகுதியானவர். அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 2% கொடுக்கணும். உதாரணத்திற்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் 250 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் அவருடைய பொருளாதாரம் தூய்மை அடையும். இப்படியான கடமையை தெரியாத மக்கள் எத்தனை பேர்? ஜக்காத்து கொடுக்க வசதி இருந்தும், ஜக்காத்து கொடுப்பதற்கான எல்லா தகுதிகளும் இருந்தும் ஜக்காத்தை கொடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இங்கு ஏராளம். அப்ப நம்ம ஜமாத் சார்பா கூட இந்த ரமலானுடைய மாதத்துல ஜக்காத்தை மக்களிடத்துல இருந்து வசூல் பண்ணுவோம். ஏழைய மாதங்களை காட்டிலும் ரமலானுடைய மாதத்துல. ஆனால் அதில் வரக்கூடிய ஜக்காத் தொகை எல்லாம் சொற்பமானது. நிறைய மக்கள் கொடுக்கிறதே இல்லை. அந்த ஜக்காத்தை ஒரு 8 சாரார்களுக்கு இறைவன் கொடுக்க சொல்கிறார். அது ஏழைகள், அது இன்ன பிற தகுதியுடையவர்கள் எல்லாம் வருவாங்க. அப்படியான ஒரு தொகையை இன்றைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் கொடுக்கிறதும் இல்லை, அந்த விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கிறோம். அப்ப இப்படி இருந்தால் எப்படி ஏழை வாழைகளுடைய அந்த தேவைகள் என்பது நிறைவேறும்? நம்முடைய நிலை இப்படி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத் என்கிற புரட்சியை மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய தருணம் மக்கள் கொண்டு வந்து தன்னுடைய ஜக்காத்தை கொட்டினார்கள். அதனால் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்தது. அதனால் தேவையுடைய ஏழை மக்களுக்கு அந்த பொருளாதாரம் கிடைத்தது. அதனால் இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாட்டை மாற்றி காட்டினார்கள். அப்படிப்பட்ட புரட்சி மக்களிடம் வரும். இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை இன்றைக்கு ஆளக்கூடிய அரசு எடுத்தால் மாத்திரம்தான் பொருளாதார தேக்க நிலை ஏற்படாது, பொருளாதார சமநிலை ஏற்படும். ஏழைகள் என்றைக்கும் ஏழையா இருக்க மாட்டான், பணக்காரன் பணக்காரனாக உயர்ந்து கொண்டே இருக்க மாட்டான். ஒரு சமநிலை இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்லுது, ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறாங்க. உலகத்திலே 70% பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் 1% பணக்காரரிடத்தில் இருக்கிறது. அம்பானி, அதானி வகைராக்கள்ல 1% பணக்கார இடத்துல இந்த நாட்டின் 70% பொருளாதாரம், பணம், சொத்து மதிப்பு எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் 30% மக்களிடத்தில் தான் 99% பொருளாதாரம்.
99% மக்களிடத்துல இந்த நாட்டில் 30% பொருளாதாரத்தை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி பொருளாதார ஏற்றத்தாழ்வு இப்படி ஒரு நாட்டில் இருக்குமே என்றால் ஏழை இன்னும் பரம ஏழையாக கொண்டிருப்பான், பணக்காரன் இன்னும் வசதி படைத்தவனாக மாறிக்கொண்டே இருப்பான், வாழ்க்கையில மாற்றமே இருக்காது. அப்ப இதை சரி செய்யணும் என்றால் இந்த வரி போடுறாங்கல்ல ஜிஎஸ்டி வரி என்று சொல்லி ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும், அவன் பெரிய பென்ஸுக்கார வாங்கினான் என்றால் அவனுக்கு வரி கம்மி, இங்க டீ குடிச்சா பிஸ்கட் சாப்பிட்டா பண்ணு திண்டா அதுக்கு வரி ஜாஸ்தி. அப்ப ஏழைகள்ட்ட இருந்து வரி அதிகமா பெறுறது, பணக்காரன்ல இருந்து வரியை குறைச்சி இப்படி பணக்காரனை மாத்தி ஏழை இன்னும் நலிவடைந்த ஏழையா மாற்றதான் இன்றைக்கு ஆட்சியுடைய தன்மையாக இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் மாற்றி அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்படுத்திய இந்த ஜக்காத்துடைய புரட்சி, வசதி படைத்தவர்களிலிருந்து வரியை அதிகமாக போட்டு வசூலித்து அதை ஏழை வாழைகளுக்கு பிரித்து கொடுத்தாலே இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மேலும். அப்படிப்பட்ட ஆட்சியை நபிகளார் கொடுத்தார்கள். அதே போன்ற ஒரு ஆட்சியாளர் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்களோடு மக்களாக களமிறங்கக்கூடியவர்களாக பழகக்கூடியவர்களாக மக்கள் பிரச்சனைகளை அணுகக்கூடியவர்களாக நபிகளார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சியாளர்களை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சிக்கு வருகிறாங்க. இவர்களை ஒரு கணம் நம்ம பார்க்கலாம். தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்காக ஓட்டை பெறுவதற்காக காட்சி பொருளாக நம்மளுக்கு காட்சி தருவார்கள். அப்போது கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அப்பதான் மக்களோடு மக்களா நிற்கிறது, மக்களோடு சேர்ந்து டீ குடிக்கிறது, மக்க போடுற போண்டா வடபட்சிகளை எல்லாம் இவர்கள் அப்படியே பிரட்டி கொடுக்கிறது. அப்பதான் மக்களோடு கை குலுக்கி மனுவை பெற்று கோரிக்கைகளை கேட்டு நாங்க செஞ்சு தர்றோம், அப்படி செஞ்சு தர்றோம், ஜெயிக்க வைங்க என்று பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு முன்பாக ஓட்டை அறுவடை செய்யும் போது பார்க்கலாம் ஆட்சியாளர்கள். ஆனால் அவர்கள் ஒரு கணம் வெற்றி பெற்றார்கள் என்றால் அடுத்த 5 வருஷம் அவர்களை நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம பிரச்சனைகளுக்கு நிற்க மாட்டார்கள். நம்மளோடு தோளோடு தோள் கொடுத்து பிரச்சனையை எதிர்கொண்டு அதற்கு தீர்வு களம் காணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கான ஆட்சியாளர்கள் நம்ம இடத்துல கிடையவே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு மக்களோடு மக்களாக பழகி இருக்கிறார்கள், மக்களோடு ஒன்றுபட்டு நின்று இருக்கிறார்கள், மக்களிடமிருந்து வரக்கூடிய அந்த கோரிக்கைகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக சிறந்த உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சிறுவர், இவர் 10 ஆண்டுகள் பணிபுரிந்தார். இவருடைய தம்பி ஒருவர் இருந்தார், அபு உமைர் அப்படிங்கிற ஒரு சிறுவர். இவர் ஒரு பறவையை வைத்து விளையாடக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக இந்த அபு உமைர் என்கிற சிறுவர் இருப்பார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர்களால் பார்க்கிறாங்க, அவரிடத்தில் இருந்த அந்த பறவை அவரிடத்தில் இல்லை என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பார்த்து, அபு உமைரே, உன்னுடைய சின்னஞ்சிறு குருவி இங்கு பாடக்கூடிய குருவி என்ன ஆயிற்று? உனக்கு கவலை அடைந்த ஒரு முகத்துல பார்க்கிற மாதிரி தெரியுது. பக்கத்துல எப்போதும் விளையாடி கொண்டிருக்கிற அந்த சின்ன குருவி என்னப்பா ஆயிடுச்சு என்று கேட்கிறார். இது நமக்கு சாதாரண விஷயமாக இருக்கிறோம், இது நமக்கு சாதாரண ஒரு செய்தியாக இருக்கிறோம். ஆனால் நல்ல ஆழமாக சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறுவரிடத்துல எப்படி பழகி இருக்கிறாங்க. சிறுவர் விளையாடக்கூடிய ஒரு பறவையை குறித்து அவர் கவலை வருகிற பொழுது அந்த கவலையை அறிந்து அந்த கவலைக்கு தீர்வு காண வேண்டுமே என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் என்கிற பாடம் இதில் இருக்கு. இன்னைக்கு மக்களோடு பழகிறது என்றால் அவர்களோடு அமர்ந்து டீயை குடிச்சிட்டு அவர்களோடு ஏதோ ஒரு போண்டாவடைய சாப்பிட்டுட்டு நடந்து போறதல்ல. மக்களோடு பழகிறது என்றால் அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கிறது, இன்னைக்கு ஏன் அவன் கவலையா இருக்கிறார், எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறவனுடைய முகம் வாடி இருக்கிறதே, என்ன பிரச்சனை என்று கேட்கணும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். அதுதான் இந்த செய்தியில நமக்கு இருக்கிறது. ஆழமாக சிந்திச்சு பாருங்க.
ஒரு சிறுவர் இடத்துல ஆட்சியாளர் வேண்டாம், தகப்பனாக நம்ம எப்படி நடக்கிறோம்? நம்ம பிள்ளை இடத்துல தகப்பனா இருந்து முதல்ல சலாம் சொல்லுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நம்ம பிள்ளைய பார்த்து சொல்றோமா? கிடையாது. அவன் சொல்லணும், நான் பதில் சொல்லணும். அது எப்படி? அவனை விட பெரிய ஆளா இருக்கிற நான் எப்படி சொல்லணும் என்கிற ஆணவம் நம்ம இடத்துல வரும். அதே மாதிரி அவனிடத்துல பேசுவதற்காக ஒரு நேரம் செலுத்துறோம். ஒரு பிள்ளை இடத்துல சிறிது நேரம் பேசுவதற்கு நேரம் செலுத்தி விட்டால் இந்த சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசுறது? அவன் விளையாட்டுத்தனமா எதையோ பேசுவார். எனக்கு பெரிய வேலை இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அந்த சிறு பிள்ளை இடத்துல பேசுவதற்கு நாம் தயக்கம் காட்டுவதை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் அவன் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அவனுடைய விஷயத்துல மகிழ்ச்சியா, நமக்கெல்லாம் சின்ன மகிழ்ச்சியா இருக்கும், அது அவனுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியை ஷேர் பண்ணுவதற்காக வீட்டுல தகப்பன்ட்டு வந்து நின்றா, எனக்கு வேலை இருக்கிறது, நேரம் இல்லை, போய் இம்மாட்ட போய் சொல்லு என்று அனுப்பிவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படித்தான் ஒரு தகப்பனே தன் பிள்ளை இடத்துல நடக்கிற ஒரு நிலையில, சிறுவர்களை நாம் பார்க்கிற நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை எல்லாம் விட எவ்வளவு பெரிய பிஸிமேன், எவ்வளவு வேலைகள் நபிகளாருக்கு இருந்தது, எத்தனை விஷயங்களை, பொறுப்புகளை அவர்கள் சரிவர செய்ய வேண்டியிருந்தது. ஒரு பக்கம் ஆன்மீக தலைவர் என்கிற பொறுப்பு, இன்னொரு பக்கம் ஆட்சி தலைவர் என்கிற பொறுப்பு, இன்னொரு தகப்பன் ஸ்தானம் இருந்தது. எத்தனையோ மனைவிமார்களுக்கு சரிவர அவர்கள் கவனிக்க வேண்டியது இருந்தது. பிள்ளைக்கு தகப்பனாக இருந்த தருணம் இருக்கிறது. இப்படி ஏராளமான பொறுப்புகளை சுமந்த நபிகளால் தன்னுடைய வாழ்க்கையில அந்த பொறுப்புகளோடு தானே இத்தனை ஒரு சிறுவருடைய விஷயத்திலையும் பேசுவதில் இருந்து, அவருடைய தேவையை கேட்டு அவருடைய தேவையை அறிந்து அவருக்கு உதவி செய்வதில் இருந்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியும். அப்ப இப்படியான ஒரு நிலையில் மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய கவலைகளை அறிந்து அவருக்கு தீர்வு காணக்கூடிய விதத்தில் மக்களோடு பழகக்கூடியவர்களாக, நட்புறவு கொள்ளக்கூடியவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இதன் மூலமாக உணர்ந்திருக்கிறாங்க. இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. போர்க்களத்தை முடித்துவிட்டு வருகிற தருணத்தில் கிராமத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் இந்த நாட்டுடைய மன்னர் வருகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய தேவைகளை, கோரிக்கைகளை கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை சூழ்ந்து நிற்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு இனிப்பு சர்க்கரையை கொட்டிவிட்டால் அதுல எப்படி எறும்புகள் மொய்க்குமோ, எப்படி ஈக்கள் மொய்க்குமோ, அப்படி நபிகளாரை அந்த கிராமவாசிகள் சூழ ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு கட்டத்துல நபிகளாரை ஒரு முள் மரத்துல தள்ளி விட்டு அவர்களுடைய அந்த மேல் ஆடை, ரசூல சட்டையில போட மாட்டாங்க, அவர்களுக்கு மேல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. அது கனமான தடித்த விளிம்புகளை கொண்டு ஒரு நஜ்ரான் நாட்டை சேர்ந்த ஒரு துண்டு, அது அந்த முள்மரத்துல மாட்டிக்கொள்கிறது. மக்கள் நெருக்கத்தினால் மாட்டிக்கொள்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, இந்த நாட்டுடைய மன்னர், ஒரு ஆட்சியாளர் பணிவை பாருங்க, அந்த மக்களை காட்டு மிராண்டி என்று திட்டல, அடக்குமுறைக்கு ஆளாக்கல, தோழர்களை கொண்டு அடிச்சு விரட்டல. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மக்களே உங்களுடைய தேவை எனக்கு புரிகிறது, இதோ இந்த முள் மரங்கள் இருக்கிறதுல, இந்த முள் மரங்களில் எத்தனை முட்கள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு என்னிடம் பொருளாதாரம் இருந்தால், ஒட்டகங்கள் இருந்தால் அதை உங்களிடத்தில் நான் பங்கிட்டு இருப்பேன். அப்போது என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீர்கள். இப்போ ஒன்றும் இல்லை. இந்த டைத்துல பொருளாதாரம் அரசுல ஒண்ணுமில்லை. ஒரு காலத்துல பொருளாதாரம் வரும் என்றால் உங்களிடத்துல நான் பங்கிட்டு இருப்பேன். உங்கள் தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எனக்கு புரிகிறது. இதோ என்னுடைய துண்டு இந்த முள்ளில் மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறது, தயவு செய்து அதை எடுத்துத்தார்கள். ஒரு ஆட்சியாளர்களுடைய தன்மை. இன்னைக்கு ஆட்சியாளர்களை இப்படி நெருங்க முடியுமா? தேர்தல்ல ஓட்டு கேட்க வரும்போது வந்து நின்றவர், மக்களோடு மக்களாக இந்த கோரிக்கைகளை கேட்டு இப்படி செஞ்சு தரேன், அப்படி பண்ணி தரேன் என்று சொன்னவர். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த மனிதரை நேரில் பார்க்க முடியுமா? மனுக்களை ஒரு மீட்டிங்ல வந்து அவர்களுடைய அமைச்சர்கள்ட்ட கொடுத்தாலும் கூட அதை வாங்கிட்டு இப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை வாங்கி படித்து என்ன தேவைகள் அறிந்து கூட அதை நிறைவேற்றாதவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறோம்.
இப்படியான ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் இறை தூதருடைய மகத்தான ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறையை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் பாடமாக எடுத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் நிகழும். இந்த அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவர்களை போய் சென்று சேரடையும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தரக்கூடிய ஆட்சியாளர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என் முதல்வரை நிறைவேற்றார். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இணைந்து ஒரு மக்களாட்சியை, உண்மையான ஜனநாயக ஆட்சியை நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படியான ஒரு ஆட்சி முறையை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னார். அது மிகப்பெரிய மறுமலர்ச்சியாக இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு செய்தியை பாருங்கள். இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய அடையாளங்கள் என்ன என்று நம்ம இடத்துல கேட்டால் நாம் இதை சொல்றோம். அவருக்கு ஒரு வீடு இல்லை, 4 வீடு பங்களா மாதிரி கட்டியிருப்பாரு. 2-3 சொகுசு கார்ல பயணம் செய்வாரு. ஏகப்பட்ட சொத்து அவரிடத்துல இருக்கும். அவர்தான் ஆட்சியாளர். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் என்றால் இதை வைத்துதான் இவர் ஆட்சியாளர் என்றே நம்ம சொல்லுவோம். இது இல்லப்பா, ஓட்டு வீட்டுல இருக்கிறாரு, சைக்கிள்ல வர்றாரு, சாப்பிடவே வழி இல்லை அப்படின்றால் இவர் ஆட்சியாளர் என்று யார் சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஏன்னா அப்படியான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது. அதற்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சி உண்டாக்கினார்கள், எப்படி மக்களோடு மக்களாக ஒரு ஆட்சியை நடத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வீடு, அந்த வீட்டில் அவர்கள் படுத்த அந்த முறை. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்பதான் முதலா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை, ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிற அந்த முறையை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிற பாய் ஈச்ச மரத்தால், நார்களால் செய்யப்பட்ட ஒரு பாய். இறந்து விட்டவர்களுக்கு ஜனாசா குடிக்கு மேல வைக்கிற பாய். அதற்கு மேல் ஒரு தலையணை வைத்திருக்கிறார்கள். ஈச்ச மர நார்கள், குப்பைகளால் சேகரிக்கப்பட்ட ஒரு தலையணை. அவர்கள் தலைக்கு மேலே ஒரு ஒட்டக தோலினால், ஒட்டக தோல், அதுக்குள்ளதான் நீர் தேக்கி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட வாளி, ட்ரம், பேரல், டேங்கு அப்படின்னு சேகரிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே தோல் பையில தான் நீர் சேகரிக்கிறது. அன்னைக்கும் இருந்துச்சு பேரல், பீப்பாய்கள் என்று நிறைய சாமான் இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இதான் இருந்துச்சு. காலில சில இலைகளை தூவ விட்டு கால் அது மேல வச்சிருப்பான். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுகிறார். பொதுவா உமரை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உடனே அழக்கூடிய தன்மை ஒரு இடத்துல இருக்காது. அப்படி அழ நினைச்சாலும் அழுக வராது. அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவர் உமர் ரலியல்லாஹு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை, அவர் படுத்திருக்கிற முறையை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறார் உமர் அவர்கள். உடனே
ஒரு கேள்வியை கேட்கிறாங்க உங்களுடைய தூதரே, சிறு குறு மன்னர்களாக பாரசீக மன்னர்களும் ரோம மன்னர்களும் தங்களுடைய வீட்டை அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிறார். தங்க தட்டுல சாப்பிடுறான், வெள்ளி டம்ளர்ல தண்ணீர் அருந்துகிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆடம்பரமான கட்டில் மெத்தையில படுத்து உறங்குகிறார். ஆனால் நீங்கள் சாதாரணமானதா? அவன் சிறு நிலத்திற்கு சொந்தமானவன். நீங்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய மன்னர், பெரும் நிலப்பரப்பிற்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கா இப்பேற்பட்ட நிலை, நீங்களா இப்படி வாழணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை ஆழமாக சிந்திக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்கள் சொன்னீர்களே, இந்த குறுநில மன்னர்கள் அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமையும் இருக்கிறதே, அது போதாதா உங்களுக்கு? எப்படியான ஒரு வார்த்தை! இதுல என்ன ஒரு அர்த்தம்? ஏராளமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆட்சிக்கு தோதான ஒரு அர்த்தத்தை சொல்ற இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களிடத்தில் வரி என்கிற பெயரில், லஞ்சம் என்கிற பெயரில் என்னென்ன வழிகளில் கொள்ளையடிக்க முடியுமோ பொருளாதாரத்தை கொள்ளையடித்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்வதை மறந்து தான் மட்டும் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழல் பெருச்சாளிகளாக சுகபோகமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்க சோலை மனதாக இருக்கும். இந்த உலகம் தான் அவர்களுக்கு சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த செய்தியினூடாக மக்களிடமிருந்து பெறக்கூடிய பொருளாதாரத்தை மக்களுக்கு செலவிப்பதை தடுத்து அந்த பொருளாதாரத்தை எடுத்து நான் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து விட்டால் இந்த உலகம் எனக்கு இன்பகரமாக இருக்கும், ஆனால் என்னுடைய மறுமை நாசமாகிவிடும். அது இதுல இருக்கிற ஒரு அர்த்தம். அப்படிப்பட்ட மறுமையில் இறைவனிடத்தில் தப்பிக்க வேண்டுமே, மறுமையில் நரகத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமே, மறுமையில் இன்பகரமான சூழத்தில் நுழைய வேண்டுமே, அப்படியான ஒரு ஆசையும் ஆர்வமும் கொண்டவனாக என்னுடைய உலக வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருக்கலாம், மிகப்பெரிய ஆன்மீக தலைவராக இருக்கலாம், ஆனால் இது எனக்கு போதும். இதை தாண்டி வரக்கூடிய வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு வாழ்க்கையை ஊழல் கரை படியாத மகத்தான ஒரு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையை அந்த மக்களுக்கு பறைசாற்றினார்கள். ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களுக்கும் அதை கொண்டு பாடம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த பாடத்தை உணர்ந்து ஊழல் கரை படியாத ஆட்சியாளர்களாக இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவரும் சரி, இனி ஆட்சிக்கு வரக்கூடியவரும் சரி, அந்த பாடத்தை பெற வேண்டும். அப்படியான ஆட்சியாளர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். நமக்கு ஒரு ஜனநாயக களம் இருக்கிறது. இன்றைக்கு இறை தூதர் வாழ்ந்த இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை இன்றைக்கு யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடியாது. அப்படியான ஒரு ஆட்சி முறைத்தான் இன்றைக்கு நடக்கிறது. ஆனால் ஒரு பொதுவான ஒரு விஷயம் நம்மிடத்துல தெளிவு இருக்கிறது. எந்த ஆட்சியாளர்கள் யார் வந்தால் நம்முடைய மத வழிபாட்டு உரிமைகள் அளிக்கப்படும், யார் வந்தால் நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்படும், யார் வந்தால் இந்த நாட்டை விட்டு நாம் அந்நியப்படுத்துவோம், அவர்களை தெளிவாக நாம் ஒரு காலத்திலும் அவர்களையும் சரி, அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்களும் சரி, ஒரு காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எவ்வளவு கவர்ச்சியான வாக்குறுதிகளை நமக்கு செய்வதாக அவர்கள் சொன்னாலும் அது மோசடியை தவிர, அது வெற்று வாக்குறுதியை தவிர அது ஒன்றுமில்லை என்பதில் நாம் தெல்ல தெளிவாக இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்படியே நம்ம இருக்கிறோம். அதே நேரம் இன்னொரு ஆட்சி அவர்கள் ஊழல் செய்தாலும், அவர்கள் இன்ன பிற தவறான
கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இன்றைக்கு நம் வழிபாட்டு முறைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்முடைய உரிமைகள் வேறறுக்கப்படும் போது அதற்கு குரல் கொடுக்கிற இடத்துல யார் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும். அப்படியான ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஓட்டு வரவிருக்கிறது. மே 24ஆம் தேதி என்ன செய்வாங்க? இந்த தமிழகத்தில் ஓட்டு வாக்குரிமை தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த ஜனநாயக புரட்சியை நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் வாக்களிக்கணும். தயவு செய்து 18 வயது அடைந்தவர்கள் அதுக்கு மேல இருக்கிறவங்க யாருமே அந்த நாள்ல வீட்டில் அமர்ந்து விடாமல் உங்களுடைய ஜனநாயக அந்த உரிமையை, அந்த தேர்தலை நீங்கள் அறிந்து உங்களுடைய ஜனநாயக உரிமையை நீங்கள் செலுத்தி விட்டு வரணும். ஏனென்றால் இன்றைக்கு நடக்கிற உலக ஆட்சிகளும் அதனால் நடப்படக்கூடிய அந்த போர் சூழல், இதனால் படுகொலை செய்யப்படக்கூடிய பொதுமக்கள். கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குது. ஈரானை எதிர்கொள்ள முடியாமல் படுதோல்வி அடைந்தவர்களாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்வாங்கியது. இதை ஈரானிய மக்கள் கொண்டாடினார்கள், உலகமே கொண்டாடியது. எதிர்கொள்ள முடியல. நம்ம நினைச்சுக்கிட்டால் ஈரானுடைய ஒரு உச்சபட்ச தலைவரை அழித்து விட்டால் ஈரான் சரணடைந்து விடும் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அடியை ஈரான் மூலமாக வாங்கி இருக்கிறார்கள். அதனால என்னதான் இருந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டினாலும் தன்னுடைய தில்ல விட்டு விடக்கூடாது என்று சொல்லுற மாதிரி இந்த அமெரிக்க அதிபர் என்ன செய்கிறார்? கடைசி நாள்ல உங்களுக்கு இந்த இரவுக்குள் உங்கள் நாகரிகத்தை அழித்து விடுவோம், இந்த ஈரானுங்கிற நாடே இருக்காது, மிகப்பெரிய ஒரு அழிவை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் என்ற ஒரு மிரட்டலை அவர் விடுத்துள்ளார். ஆனால் அந்த இரவு உலகமே மக்கள் நோக்கியது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ஆனால் பாகிஸ்தான் பிரதமரை சேர்த்து எப்படியாவது பேச்சுவார்த்தை பண்ணி நாங்க இதுல பின் வாங்கிட்டோம், அந்த ஈரான் சொன்ன 10 அம்ச கோரிக்கைகளையும் ஏற்று இவர்கள் பின்வாங்கி பிடரில் அடிபட்டவர்களாக ஓடிய வரலாற்றை, இவ்வளவு பெரிய இழிவை அல்லாஹ் இவர்களுக்கு ஏற்படுத்தினான். இவ்வளவு பெரிய